அன்பு தமிழ் மக்களே வணக்கம். இஸ்ரேல் யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு அயன் டோமை கொடுத்து ஈரானில் இருந்து வரும் ஏவுகணைகளை தடுத்து அளித்துள்ளது. இஸ்ரேலுடன் யுஏஇயை ஒட்டி உறவாட வைத்துவிட்டது இந்த ஈரான். அயன் டோமை எப்படி ஆபரேட் பண்ணுவது என்பது தெரியாததால் இஸ்ரேலிய படைகளும் படை வீரர்களை அங்கு கொண்டு போய் இறக்கி விட்டார்கள். எந்த இஸ்ரேலியனை இந்த இஸ்லாம் சமூகம் ஒதுக்கி வைத்ததோ, எந்த சமூகத்தை தீண்டத்தகாதவர்கள் என்று ஒதுக்கி வைத்ததோ, அவர்கள்தான் இன்று அரபிகளின் உயிரை காக்க அங்கு வந்து தன் இன்னுயிரை கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். கோமனி நினைச்சது ஒன்று, ஆனால் நடந்தது ஒன்று. டெத் டு இஸ்ரேல் என்ற கோஷம் இப்போது வெற்று கோஷமாகிவிட்டது. இப்போது வெல்வோம் உண்டாக என்று இஸ்லாமியர்கள் இஸ்ரேலியனை பார்த்து அவர்கள் கூவுகிறார்கள். கோமெனி இப்போது உயிரோடு இருந்திருந்தால் நாடார் கடையில் போய் சாணி பவுடரை வாங்கி ஸ்ப்ரைட்ல கலந்து குடிச்சு செத்து போயிருப்பார், மட்டையாகி இருப்பார். நேரம் நல்ல வேளை இதையெல்லாம் பார்க்க வேண்டியது வரும் என்று முன்பே போய் அவர் சேர்ந்துட்டார். பெரிய தீர்க்கதரிசியாகத்தான் இருக்காரு. நடக்க போறது எல்லாமே அவருக்கு முன்பே தெரிஞ்சிருக்கு போல. யுஏஇ பிரசிடென்ட் முகமது பின் சயத் அல் நஹயான் நேத்தன்யாகுவுடன் ஃப்ரெண்ட் ஆகி ஃபோன் போட்டு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு, மிலிட்டரி ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஐஆர்ஜிசி அடிவருடிகள் கூட இப்படியெல்லாம் நடக்கும் என்று நாங்கள் நினைச்சே பார்க்கல என்று சொல்லுகிறார்கள். உயிர் காப்பா நண்பன் என்று இஸ்ரேல் காட்டிவிட்டது, ஈரான் காட்ட மாட்டான். அங்கே உரிக்க ஒன்றும் இல்லை என்பதை எப்போவோ இஸ்ரேலு உரிச்சு காட்டிட்டு போயிட்டானே. அதான் ஈர வெங்காயம் மார்க்கெட்டில் சீப்பாக சீரழியுது. ஈரானிய மக்கள் அதை எப்போவோ உணர்ந்து விட்டார்கள். இஸ்ரேல் எந்த நாட்டுக்கும் தங்களுடைய உயரிய கண்டுபிடிப்பான அயன் டோமை கொடுத்ததில்லை, விற்றதில்லை. ஆனால் இப்போது அதை கொண்டு போய் யுஏஇயில் இறக்கி இருக்கிறது. இதிலிருந்தே தெரியவில்லையா, எதிரி என்றாலும் உதவி என்று கேட்டு வந்துவிட்டால் அவன் ஜாதி மதம் பார்ப்பதில்லை என்று. இஸ்ரேலியனின் நல்ல எண்ணம் அரபு நாட்டு மக்களுக்கு இப்போது புரிகிறது. ஆனால் இந்த பெர்சியாக்காரனுக்கு மட்டும் புரியவே மாட்டேங்குது. திமிரு தெனாவட்டு என்பது அந்த மக்களுக்கே உரித்தான குணம் போல. அது இங்குள்ள சிலருக்கும் இரத்தத்தில் கலந்திருக்கிறது. பெர்சியா நாட்டுக்காரனை பார்த்து இவனுங்களும் லுங்கி கட்ட ஆரம்பித்த போதே அது தெரிந்து விட்டது நமக்கு. அந்த லுங்கிக்கு ஓரம் அடித்து தச்சு கொடுப்பதே இங்குள்ள மங்கிகள் தான். பாகிஸ்தானுக்கு தங்கள் அட்ரஸை மாற்ற துடிக்கும் இவர்கள் அட்லீஸ்ட் பங்களாதேசிகளாகவாவது மாற வேண்டும். பிப்ரவரி 26 ஈரானின் மடத்தனமான தாக்குதல்களால் யுஏஇயும் இஸ்ரேலும் டிப்ளமேட்டிக் உறவுகளை வலுப்படுத்தி விட்டார்கள். இஸ்ரேலிய படை வீரர்களை தங்கள் நாட்டில் பார்த்த பிறகுதான் அங்குள்ள அரபு ஷேக்குகளுக்கு தொடை ஷேக்கு நின்றலாம். இஸ்ரேல் தெற்கு ஈரானை தாக்கி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் நாடுகளுக்கு வேப்பங்குளை அடித்து விபூதி அடித்து பயத்தை போக்கி உள்ளது. அங்கிருந்து தான் யுஏஇ நாடுகளுக்கு ஏவுகணைகள் வந்து கொண்டு இருந்ததாம். அங்கே இருந்த லான்ச்சிங் பேடுகளையும் லெட்டர் பேடுகளையும் காய் வெட்டும் பேடுகளையும் இஸ்ரேல் அடித்து நொறுக்கி தூளாக்கி விட்டது. அதன் பிறகுதான் அரபிகளுக்கு மூச்சே வந்துதான். அதனால் மசூதிகள் வாசலில் ஜின் பேயை விரட்ட வரும் பயந்த கூட்டமும் இப்போது குறைந்து விட்டதாம். அரபிகளுக்கு குளிர் விட்டு போச்சே. மந்திரவாதிகள் மயில் இறகை வைத்து மசூதி வாசல்ல ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்களாம். இஸ்ரேலின் அயன் டோம் ஈரான் விடும் கொத்து குண்டுகளை தாக்கி அழிப்பதை பார்த்து அல்லாஹ் அக்பர் என்று அரபிகள் கத்துவதில்லையாம். ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று கூவினார்களாம். ஆபத்து காலத்தில் எங்கள் உயிரை காப்பாற்றிய இஸ்ரேலை நாங்கள் மறக்க மாட்டோம் என்று அவர்கள் கூறினார்களாம். ஈரான் இதுவரையில் அரபு நாடுகள் மேல் 550 ஏவுகணைகளையும் 2200 ட்ரோன் தாக்குதல்களையும் நடத்தியுள்ளது. அதில் எத்தனை போய் கரெக்டாக தாக்குச்சுன்னு நீங்கள் என்கிட்ட கணக்கெல்லாம் கேட்கப்படாது. அரபு நாடுகளில் வீக்கான நாடு எது என்று பார்த்து தீர விசாரித்து தான் அவர்கள் தாக்கியுள்ளார்கள். அப்போத்தானே அவங்களுக்கும் வீரமும் வரும். ஊருக்கு இழைச்சவன் தானே பிள்ளையார் கோயில் ஆண்டி. ஈரான் அனுப்பிய ஏவுகணைகள் பெரும்பாலானவற்றை இஸ்ரேல் இராணுவம் தடுத்து அழித்து விட்டது. 1-2 அபுதாபியில் போய் விழுந்து விட்டது. ஏப்ரல் 26 அன்று ஈரான் 3 GPU-57 பங்கர் பஸ்டர் பாம்களை நாங்கள் வீழ்த்தி விட்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். சொன்னபோதே நான் சந்தேகப்பட்டேன். அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கும் என்று விசாரித்த போது தான் தெரிந்தது. பேரிச்சம்பள வியாபாரிகள் எங்களை அதன் பக்கத்திலே போக விடவில்லை. வெடிக்காமல் விழுந்த பெரிய குண்டுகளை
IRGC இராணுவம் கண்டு எடுத்ததாகவும் அதை செயலிழக்க வைக்க 1 வாரம் ஆனதாகவும் கூறினார்கள். சுற்றியிருந்த பேரிச்சம்பளக்காரர்களை விரட்டி அடிக்கவே அவர்களுக்கு நேரம் சரியாக இருந்துதான். பழைய இரும்பை விலைக்கே போட மாட்டேங்கிறானே. சாஜன் புரோவின்ஸ் பகுதியில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. 30,000 கிலோ எடை கொண்ட GPU 57 பாமை வெடிக்காமல் மண்ணுக்குள்ளே புதைந்து கிடந்ததாம். அதை வெடிக்காமல் செய்வதற்கு பகீரத பிரயத்தனம் பட்டார்களாம் அவர்கள். கவலைப்படாதீர்கள், ஃப்ரெஷ்ஷாக புதிய பாம்களை நாங்கள் கொண்டு வந்து போட ஏற்பாடு பண்ணுகிறோம். கோமினியின் நினைவு பரிசா அதை நீங்கள் வச்சுக்கலாம் என்று அமெரிக்கா கூறுகிறது. அதே மாதிரி F-15, F-16, F-35 ஃபைட்டர் ஜெட் பிளேன்களில் இருந்து விழுந்த பல குண்டுகள் வெடிக்காமல் கிடந்ததாக ஈரான் இஸ்ரேலை குற்றஞ்சாட்டுகிறது. இந்த மாதிரி டம்மி குண்டுகளை போட்டு எங்கள் வீரர்களை பயமுறுத்தினால் பதிலுக்கு நாங்களும் அதே மாதிரி வெடிக்காத குண்டுகளை போட்டு உங்களை பயமுறுத்துவோம் என்று பயங்கரமாக எச்சரிக்கிறோம். எங்ககிட்ட அந்த மாதிரி பல குண்டுகள், வெடிக்காத குண்டுகள் இருப்பது உங்களுக்கு தெரியாது. அதை நாங்கள் மொசாத்துக்கிட்ட இருந்து மறைத்து விட்டோம். எங்கள் நாட்டுப்படை வீரர்களை பயமுறுத்த வெடிக்காத குண்டுகளை இனிமேல் போட்டால் எங்கள் பதிலடியை வாங்க தயாராகி கொள்ளுங்கள். மேலும் ஒரு இராணுவ கமாண்டர், இஸ்ரேல் அமெரிக்கா எங்களுக்கு எந்த டிக்டேஷனும் போட வேண்டாம். உங்கள் டிக்டேஷனை நாங்கள் எழுத மாட்டோம். எழுதுனா அதில் 1000 தப்பை கண்டுபிடிச்சி இம்போசிஷன் போடுவீங்க. உங்களை பற்றி தெரியாதா எங்களுக்கு? நீங்கள் வடிவேலு படத்தில் பேங்க் எம்ப்ளாயை தப்பாக மிரட்டல் கடிதம் எழுதினவங்க தானே. இந்த விளையாட்டெல்லாம் வேற எங்கேயாவது கொண்டு போய் வச்சுக்கோங்க. ஹார்முஸ் நீரிணை அரபு நாடுகளுக்கு மட்டுமே சொந்தமானது. அங்கு வந்து அமெரிக்கா உரிமை கொண்டாட வேண்டாம். ராமேஸ்வரம் கடலில் எல்லையை பார்க்காமல், எல்லையை பற்றி கவலைப்படாமல் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து மீனை பிடிச்சா மாதிரி இங்கும் செயல்பட வேண்டாம். எங்கள் உரிமை மீறலை அமெரிக்கா மீறினால் என் தாய் மட்டுமல்ல, 3ஆம் இணைவி 4ஆம் மனைவி வந்து சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம். தடுத்தாலும் நாங்கள் கேட்க மாட்டோம். உயிர் உள்ளவரை உஷா சீச்சி சினிமா படம் தான் வாயில் வருது. உயிர் உள்ளவரை அதை தடுக்காமல் நாங்கள் விடமாட்டோம். போராடுவோம், வெற்றி பெறுவோம், உண்டியல் கொடுக்குவோம். உலக கோர்ட்டில் போய் முறையிட்டு ட்ரம்புக்கும் நேத்தன்யாகுவுக்கும் ஏற்கனவே தண்டனை வாங்கி கொடுத்த மாதிரி அவர்களை கம்பி எண்ண வைப்போம். நாங்கள் அபாஸ்கஸ் கிளாஸுக்கு போய் நம்பர் எப்படி எண்ணுவது என்று படிச்சுக்கிட்டு வந்துக்கிடுங்க. உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதான் சொன்னேன். நாங்கள் எல்லாம் அந்த கோர்ஸ் எப்போவோ முடிச்சிட்டோம். முன்பு வாங்கி கொடுத்த தண்டனைக்கு வாய்தாவும் வாங்காமல், ஜாமீனும் வாங்காமல், விளமீன் வாங்கி வந்து வறுத்து தின்னு கொண்டு இருக்கும் இந்த 2 போர் குற்றவாளிகளையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை, 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் உள்ளது. இந்த உலக குற்றவாளிகளை பிடித்து கொடுக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். 20 வருஷமா யுரேனியத்தை செறிவூட்ட தெரியாமல் ஒரு முழு தேங்காயை கையில் வச்சு நாங்கள் உருட்டிக்கிட்டு இருந்த போது எந்த அரபு நாடாவது எங்களது உதவிக்கு வந்ததா? மண்ணுக்கடியில் 100 மீட்டர் ஆழத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது மாதிரி பயந்து போய், அரண்டு போய், நடுங்கி போய், கிடுங்கி போய், உயிரை துச்சமென மதித்து காய்ச்சி வடித்து கொண்டு இருந்தோமே, அப்போது யாராவது எங்கள் உதவிக்கு வந்தீர்களா? எந்த இஸ்லாமிய நாடாவது உதவிக்கு வந்ததா? ஆதரவு தந்ததா? அதனால தான் உங்களை நாங்கள் தாக்கினோம். இப்போ தெரியுதா? We are not a people of compromise or surrender. We are people of battle until the final victory. Till then we will fight and die. என்று ஈரானிய நேஷனல் செக்யூரிட்டி மெம்பர் முகமது நபாவியான் அவர் சொல்லியிருக்காரு. அது தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், அது தெரிஞ்சுத்தானே அமெரிக்காவும் இஸ்ரேலும் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிது. அதை நீங்கள் பார்க்கலையா? ஈரானை சுற்றி இருக்கும் எந்த நாடும் சேஃபாக இல்லை என்று கூறும் நபாவியான் அவர் எப்போ சாக போகிறார் என்று தெரியாததால் அவர் அப்படித்தான் சொல்லுவார். ஈரானின் தலைமை நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு? எங்கள் நாட்டு நீதிமன்றங்கள் ஒழுங்காக இயங்க முடியாதபடி இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் எங்களை தடுக்கின்றன. அவர்களுக்கு நான் மரண தண்டனை கொடுத்து 1 வருடத்துக்கு மேலாகிவிட்டது. நீதிமன்றங்களுக்கும் நீதிபதிகளுக்கும் ஒரு மரியாதையே இல்லாமல் போய்விட்டது. இத்தனைக்கும் கட்டுக்கட்டா ஈரானிய ரியால்கள் எங்கள் வீட்டில் தீப்பிடித்து எரியவும் இல்லை. இருந்தும் நம்மளை மதிக்கவே மாட்டேங்கிறானே. பேசாமல் இந்தியாவில் வேலைக்கு போயிட வேண்டியதுதான். நீதிபதி வேலை அங்கே தான் ஈஸியாக சுமூகமாக நடக்கும்.
அரசியல் குற்றவாளிகளுக்கும் கொலை குற்றவாளிகளுக்கும் ஜாமீனை கொடுத்து நாம நிம்மதியாக குழப்ப ஓட்டலாம். அவங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை இதற்கு முந்தைய நிலைக்கு நாங்கள் கொண்டு வர மாட்டோம் என்று வட்ட திட்டமாக சொல்லிக் கொள்கிறோம். பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வந்துடும் என்று சொல்லியே தமிழர்களை திமுக புச்சாண்டி காட்டுற மாதிரி இஸ்ரேல் உள்ள வந்துடுவான், இஸ்ரேல் உள்ள வந்துடுவான் என்று ஈரானியர் சோப்லாங்கிகளை முட்டாளாக்கினார் கோமெனி. இப்போ என்னாச்சு, கிராமங்களில் பிஜேபி உள்ளே வந்து டீ கடை பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு டீ குடிச்சிக்கிட்டே தினத்தந்தி பேப்பரை படிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதே மாதிரி ஈரானில் இஸ்ரேல் இல்லாத இடமே இங்கு இல்லை. ஈரானிய கூமுட்டை தலைவர்கள் அவிச்ச முட்டைக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ முஜிடபா இறந்து போன விஷயத்தை கூட நீட்டு ரகசியம் மாதிரி பொத்தி பொத்தி பாதுகாக்கிறானுங்க. பாகிஸ்தானுக்கு அந்த குற்றுயிரும் கொலையுயிருமாக இருக்கிற முஜிடபாவை தூக்கிக்கிட்டு வரட்டுமா என்று கேட்கத்தான் அப்பாஸ் அராச்சி இஸ்லாமாபாத்துக்கு போனாராம். அதற்கு ஷபாஸ் ஷெரீஃப் என்ன சொன்னார் தெரியுமா, நாங்களே சிந்தூர் காயத்துக்கு மருந்து கிடைக்காம அவதிப்பட்டுக்கிட்டு கிடக்கிறோம், இதில் முஜிடபாவை எங்கேருந்து காப்பாற்றுறது? சீனாவுக்கு வேண்டுமானா முஜிடபா பாடியை கொண்டு போய் கேட்டு பாருங்க என்று சிரிக்காமல் சொல்லிட்டாராம். கேட்குறதுக்கே பாவமாக தான் இருக்குது இல்லையா? வாழ்வே மாயம் உலகே மாயம் என்ற பாடலை பாடிக்கொண்டு அப்பாஸ் அராக்கி விமானம் ஏறினதா கேள்விப்பட்டோம். நாம் என்ன செய்ய முடியும்? அடுத்த வீடியோவில் வந்து தான் மீதியை சொல்ல முடியும். வரட்டுமா? ஜெய் ஹிந்த்.